بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. عن مرداس الأسلمي رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: يذهب الصالحون الأول فالأول وتبقى حثالة كحثالة الشعير أو التمر لا يباليهم الله بالا أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தினும் கருணையும் சலாமின் மீதேற்றமும் எமது அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரைக்கும் வருகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ஒருவன், அவன் தனித்தவன், அவன் எந்த தேவையற்றவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. உலகத்தில் அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட அல்லாஹ் எங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு கூட்டத்தையும் ஒரு நபியையும் ஒரு சிறந்த காலத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். சாதாரணமா
வாகனம் வாங்க போறேன் என்று ஒருத்தர் ஐடியா கேட்டா, மஷூரா கேட்கிறார், நான் வாகனம் வாங்க போறேன். திரும்ப இவர் கேட்கிறாரு, என்ன வாகனம் வாங்க போறீங்க? குறைஞ்சது ஒரு 2-3 கோடியில வாகனம் வாங்க போறேன். அப்படியா? எந்த வருஷத்துல வாங்க போறீங்க? இவர் சொல்றார் 1999 வாகனத்தை வாங்க போறேன். அப்படி இல்லாட்டி 2000 ஆண்டுல வாகனம் வாங்க போறேன். 2000 ஆண்டு வாகனமா வாங்க போறீங்க? வாங்குறதுக்கு நாங்க எவ்வளவு தூரம் வந்துட்டோம். இப்ப 2026 இருக்கிறோம். எவ்வளவு வாகனம் இருக்குது வாங்குறதுக்கு, எவ்வளவு தரமான வாகனங்கள் வந்திருக்குது. நீங்க அந்த வாகனம் தானே வாங்கணும் என்று சொல்லி அவர் 2025 முன்பு உருவாக்குவாரு. ஒரு வீடு கட்ட போறேன். எப்படி கட்ட போறீங்க? சும்மா ஒரு ஓலையால கட்ட போறேன். ஓலை குடிசாது, அந்த குடிசையால தான் வீடு கட்ட போறேன். அப்படியா? இல்ல நீங்க அங்க போறீங்க. ஏன் ஓலை குடிசைக்கு போறீங்க? நீங்க வீடு கட்ட போறீங்களா? 2025 2026 நல்ல வீடுகள் எல்லாம் நல்லா டிசைன் பண்ணி வந்திருக்குது. உங்களோட ஒவ்வொன்றையும் அழகான முறையில் தரமுள்ளதாக கேட்டு தருவாங்க. எவ்வளவு 8 மணி பணிப்பாளர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஐடியா கேட்டவருக்கு ஐடியா, அதாவது மற்றவர் சொல்வார், நான் உங்களுக்கு நல்ல மசூரா சொல்றேன், வாகனம் வாங்க போறா 1999 வாங்குவான், 2025 பாருங்க நல்ல வாகனம் சொல்றார். சகோதரர்களே, ஒரு வாழ்க்கை வாழ போறேன், ஒரு வாழ்க்கை வாழ போறேன். அது நான் திருமணம் முடிச்சுக்கிற மனைவியோட. எனக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஏழு வாழ்க்கைமாக இருக்குது. இப்பதான் நான் திருமணம் முடிக்க போறேன். நான் ஒரு வாழ்க்கைக்கு தயாராக போறேன். ஒரு வாழ்க்கை வாழ போறேன். எங்க போறது? யார் எடுக்கிறது? 2025 வாழ்க்கையை தேடினா உலமாக்கள் எல்லாம் தோற்றுவீங்க. 2025ஆம் ஆண்டு வாழ்ந்த வாழ்க்கையையும் அந்த கூட்டத்தையும் பார்த்தீங்கன்னா தோத்து பெற்றுவீங்க வாழ்க்கை. அப்ப எங்க போகணும்? சுப்ஹானல்லாஹ். குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுது, சஹாபாக்கள வரலாறு சொல்லுது. நீங்க 2026 பார்க்க வேணும் உங்களோட வாழ்க்கைய. அங்க ஒரு காலம் ஒன்று இருந்துச்சு, அது பொற்காலம். எங்க போகணும் தெரியுமா? நீங்க இதிரி ஆரம்பம் மட்டும் போகணும். 1வது நூற்றாண்டு இருக்கிறே, சுப்ஹானல்லாஹ். அந்த நூற்றாண்டுக்கு போன ரசூலுல்லாஹ்வோட ஒரு கூட்டத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கூட்டத்தோட, அந்த நபியோட ஒரு கூட்டத்தை பெற்றுக்கொள்வீங்க. உங்களோட வாழ்க்கைக்கு ரோல் மாடல், உங்களோட வாழ்க்கைக்கு முன்மாதிரி நீங்க அங்க போனீங்கன்னா அங்க பெற்றுக்கொள்வீங்க. அங்கதான் வாழ்க்கை. அது எப்படிப்பட்ட காலம்? சிறந்த காலம். எப்படிப்பட்ட மக்கள்? சிறந்த மக்கள். நீங்க உங்களோட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது அங்க போங்க. இது நான் சொல்லல, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 2 ஹதீஸ், புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய 2 ஹதீஸ், 3-4 ரிவாயத்துகள் வருது. கைருன் நாஸ் கர்னி, கைருல் குரூனி கர்னி. காலங்கள் ஆக சிறந்தது, பின்பற்றப்படுவதற்கு தகுதியான காலம் அது 7 நூற்றாண்டுல பார்த்துக்கோங்க. 7 நூற்றாண்டுல பார்த்துக்கோங்க. 7 சஹாபாக்களை பாருங்க. அது ஆக சிறந்த காலம். அதுக்கு பிறகு சும்மல்லதீனூனஹும், அடுத்து வரக்கூடிய காலம். அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலம் ஆக சிறந்த காலம். அந்த காலம் எப்படி காலம் தெரியுமா? சொல்றேன், கொஞ்சம் கேட்டுக்கோங்க. பல கிதாபுகளை பற்றினா புகாரி முஸ்லிம் எல்லாம் ஹதீஸும் சஹீஹான ஹதீஸும் வருது. அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? வாங்க சொல்ல போகல, ஈமான்ல மனப்போடு இருக்கிறவற்ற உள்ளம் இருக்கிறே, அவர் ஈமான்ல மனப்போடு இருப்பார். அவர் முழுக்க முழுக்க ரப்புக்கு மாற்றம் செய்ய மாட்டார். அவட்ட அந்த மேனி எல்லாம் மஞ்சளித்து நடுங்குமா சொல்ல போகல. அப்படி காலம். கபலுக்கு போனா எங்களை சிரிக்கிற காலம் இல்ல, தாடி நடையிற அளவு கழுந்த காலம். அந்த காலத்துக்கு போங்க. ஈமானிய உணர்வுள்ள மக்களை பெற்றுக் கொள்வீங்க. அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? ஈமான் மலையை கூட உடைக்கலாம், மலையை கூட தகர்க்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஏண்ட தாய் என்னைய பெற்றெடுக்காம இருந்திருந்தா நல்லா இருக்குமே. இதெல்லாம் அரபுல வருது, கொஞ்சம் எல்லாத்தையும் சுருக்கி சொல்றேன். ஏண்ட தாய் அரபு, ஏண்ட தாய் என்ன பெற்றெடுக்காம இருந்தா நல்லா இருக்குமே.
நான் இந்த கல்லா இருக்கிறிச்சே, நான் இந்த மண்ணா இருக்கிறிச்சே, நான் இந்த இலையா இருக்கிறிச்சே. எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? கையேந்தினா துவா கபூல் ஆகுற காலம். அப்படிப்பட்ட காலம். சுப்ஹானல்லாஹ். நானும் நீங்களும் இந்த மனைவி பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் இந்த காலத்துல வாழக்கூடிய ஒவ்வொருத்தரும் அந்த காலத்துடைய உணர்வை பாருங்க. அங்க வாழ்ந்த பெண்களை பாருங்க, அங்க வாழ்ந்த வாலிபர்களை பாருங்க, அங்க வாழ்ந்த ஜனவந்தர்களை பாருங்க. எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? கணவன் வெளியே போனா, மாப்பிள்ளை வெளியே போகல, மனைவி சொல்லுவாங்க, இந்த நீங்க சம்பாதிக்க போறீங்க, ஈயாக்கும் பல் கஸ்பல் ஹராம். கசாலி ரஹ்மத்துல்லாஹி பல இடத்துல எழுதியிருக்காங்க. கதை அவங்க சொல்றாங்க, நீங்க ஒன்று ரெண்டு பெண்கள் இல்ல, சஹாபாக்கள் பெண்கள் எல்லாம் சொல்லுவாங்களா கணவன்மார்கள்ட்ட, ஹராமா மட்டும் சம்பாதிச்சுட்டு வந்துடுவான். நீங்களே உங்களோட கீழே அதை ஒப்படைச்சிருக்கிறான். நான் மனைவி அழிக்கிறேன், நம்முடைய நாட்டு ஒரு பிள்ளை இருக்குது, நீங்க ஹராமா சம்பாதிச்சுட்டு பரவான். ஒரு ரூபா கூட ஹராமா கொண்டு வந்துடுவான், ஒரு ரூபா கூட ஹராமா கொண்டு வந்துடுவான். சொல்ற வார்த்தையை பாருங்க. பொன் எழுத்துக்களால் எழுதப்படக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பொன் எழுத்துக்களால் எழுதப்படக்கூடிய வார்த்தைகள். சொல்லுவாங்க என்ன தெரியுமா? வஇன்னா லனஸ்பிரு அலல் ஜூ வலா நஸ்பிரு அலன் நார். சொல்லுவாங்க, பசியோட இருப்போம், பட்டினியோட கடிச்சிடுவோம், தாகத்தோட தூங்கிடுவோம், ஏழை பிள்ளைகள் எல்லாம் பசியோட படுக்கட்டும், ஆனா நீங்க ஒரு ரூபா கூட ஹராமா சம்பாதிச்சுட்டு வந்துடுவாங்க, நரகத்தை தாங்க மாட்டோம் சொல்லுவாங்க. இதுதான் கணவனுக்கு சொல்ற உபதேசம். நரகத்தை தாங்க மாட்டோம், நரகம் எங்களுக்கு தாங்க இயலாது. இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் போன்றவங்க எழுதுறாங்க, ஏன் இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா, பசி ஒரு கட்டத்துல போகலாம், நரக நெருப்புடைய வேதனை ஒரு நாள் போகாது. சொல்லுவாங்க, எங்களை பாசியில சொல்லலாம், சம்பளம் சோறும் சாப்பிடுவோம், பிரச்சனை இல்ல. அந்த காலத்து கணவன்மார்கள் உதாரணமாக 10 திர்ஹம் சம்பாதிக்கிறார் என்றா, அவர் 20 திர்ஹம் சம்பாதிச்சுட்டு வந்தார் என்றா அந்த வீட்டுல இருந்து முடிஞ்சார். மனைவி கேட்டுக்கொண்டே, இப்ப எங்கப்பா 10 திர்ஹம் கூடியா குறைஞ்சிக்கிறீங்க, எப்படி அவங்களுக்கு கிடைச்சிச்சு? அன்றைக்கு அவர் இருந்து முடிஞ்சு. மனைவி கேட்பா, எப்படி கூட குறைந்தீங்க, எப்படி கூட எங்கால கிடைச்சி? இவர் சரியா சொல்லிட்டாருன்னா சரி, இல்லாட்டி அதை கேட்டு 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 வானம் ஹராமான உணவு சாப்பிட்டு ரத்தத்தெல்லாம் கலந்துடக்கூடாது என்று சொல்ற காலம் அது. அல்லாஹ் பாதுகாப்பு. இப்ப எடுத்துக்கொண்டா 2000 ரூபாய் கூலி என்றா 10,000 ரூபாய் கொண்டு வந்தா, எப்படியப்பா அவங்களுக்கு இது கிடைச்சிச்சு கேட்கல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்ல ஒன்னும் கொண்டு வந்தா நல்லம் என்று சொல்ற பெண்கள் உருவாகிட்டாங்க. எப்படியாச்சும் நாங்க சாப்பிட்டா போதும், நாங்க நல்ல வயிறு நிறைய சாப்பிடணும், எல்லாரையும் போல நல்ல உடுத்திருக்கணும், நல்ல ஆடைகள் அணிஞ்சிருக்கணும். நீங்க எப்படி போனதாலும் பிரச்சனை இல்லை, நீங்க யாரையும் ஏமாத்துங்க, யாருக்கும் போய் சொல்லுங்க, யாருக்கும் கொள்ளைய போடுங்க, ஏமாத்தி யார வயிற்றுக்கும் அடிங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க வீட்டுக்கு வர போகல கை நிறைய சந்தையோட வந்தா சரி. அல்லாஹ் நடிகார்களே, நானும் நீங்களும் பேசுறது நான் கூட கடமைப்பட்டு இருக்கிறோம். தெரியுமா, என்ற வாழ்க்கையோட வாழ்க்கையை நாங்க அப்படியே போவோம். வீட்டின் ஆரம்ப நூற்றாண்டுக்கு போவோம். 1வது ஹிஜ்ரிக்கு போங்க, 2வது ஹிஜ்ரிக்கு போங்க. 1448 தேரவான உலமாக்கள் சொல்றாங்க. 1வது ஹிஜ்ரிக்கு போங்க, 2வது ஹிஜ்ரிக்கு போங்க, ஆரம்ப 300 வருஷத்துக்கு போங்க. உணர்வுள்ள பேச்சுக்கள் பேசினாங்க, உணர்வுள்ள பேச்சுக்கள். அங்க போனீங்கன்னா தொழுகையில முன்மாதிரியை பெற்றுக் கொள்வீங்க. அங்க போனீங்கன்னா எப்படி சதக்காவை இரவுல ஒளிஞ்சி இரவுல கொடுத்தாங்க, பயந்து கொடுத்தாங்க. இஹ்லாஸுள்ள முக்லிஸூன்களை பெற்றுக் கொள்வீங்க. அங்க போங்க, அவங்களோட வாழ்க்கையை பெற்றுக் கொள்வீங்க. உம்மு கல்லாத கிட்ட வந்து சொன்னாங்க, உங்களோட பிள்ளை ஒருத்தர் அப்படியே அடிச்சு கொலை செஞ்சு போட்டுட்டார், பாதையில விழுந்திருக்கிறார், உடனே போங்க. திருமிதி அஹ்மதுடைய ரிவாயத், திருமிதி அஹ்மதுடைய ரிவாயத், அபூதாவுதுல இந்த ரிவாயத் வருது, முஸ்னத் அஹ்மதுல வந்திருக்குது. சுப்ஹானல்லாஹ், உங்களோட புள்ள ஷஹீத், நீங்க போங்கன்னு சொன்னா அவ வீட்டுள்ள தடமாறலாம், என்னப்பா தடமாறீங்க போடலையா? இல்ல நான் என்னைய மறைக்கிறது ஃபர்தா அப்படின்னு சொல்றேன், என்னைய மறைக்கிறதுக்கு ஃபர்தா தேடுறேன் என்று சொல்றான். என்னப்பா ஒரு குடும்பத்தை சொன்னார், இந்த நேரத்திலேயும் ஃபர்தாவையா தேடுறது,
என்ன சொன்னா தெரியுமா வார்த்தை? இதை ஒவ்வொரு பெண்களுடைய உள்ளங்கள் ஆணித்தனமாக பயன்படுத்தணும். இன் அஸ்ரா இப்னி ஃபலன் அஸ்ரா ஹயாஇ. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஏந்த மகனை இழக்க தயார், நான் இந்த மானத்தை இழக்க நான் ஒரு நாளும் தயார். இதுதான் வார்த்தை. இதுதான் எங்க மனைவியோட பிள்ளைகிட்ட வரணும். அங்க போகும் வாழ்க்கையை வெற்றியை பார்க்கறதுக்கு. என் பிள்ளை இழக்க தயார், என்ற வெட்கத்தை இழக்க தயார் இல்லை. அல்லாஹ் அக்பர். எப்படி ஒரு காலம் மாறிட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய தேவையில்லை. சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. எங்கள் பெண்களுடைய நிலைமைய வெட்கம் எங்க போச்சு? மௌத்தா போனாலும் இல்லை என்னை பெட்டில போடணும். நீங்க என்ன ஜனாசா அடக்கம் செஞ்சா அந்த ஷேப் கூட விளங்காது. சுந்தூக் என்ற அந்த நாங்க சொல்லக்கூடிய அந்த சந்தூக், அந்த பெட்டி, சுப்ஹானல்லாஹ், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கவலைக்கு கீழால வந்திருக்கிறாங்க, மறைச்சு கொண்டு போகப்பட்டுச்சு. எப்படிப்பட்ட காலம்! சுப்ஹான். ஏழைகளும் அப்படித்தான், பணக்காரர்கள். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வத்துன் ஹஸனா. நீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க அப்பாவா இருக்கலாம், நீங்க வாப்பாவா இருக்கலாம், நீங்க ஒரு மேனேஜரா இருக்கலாம், நீங்க வாலிபரா இருக்கலாம், நீங்க திருமணம் முடிச்சால இருக்கலாம், நீங்க யாரா இருந்தாலும் உங்களோட முன்மாதிரிக்கு நீங்க என்னத்துக்கு போகணும்? ரசூலுல்லாஹ் பார்க்க. அதுதான் காலம் சொல்றது. அந்த காலத்துக்கு மிச்சம் தூரம் வந்துட்டோம். ஒரு நாள் அடுத்த நாளை விட மோசமான நாளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நாளையுடைய நாள் இருக்கிறே, அது இன்றைய நாளை விட மோசமானது. அது ஈமான்லையும் புறப்பாடு உண்டாகும், அது அவருடைய இபாதத்திலையும் புறப்பாடு உண்டாகும், அவருடைய இபாதத்திலையும் புறப்பாடு உண்டாகும், அவர் முஆமலத்திலையும் புறப்பாடு உண்டாகும். நீங்க போகணும் அந்த காலத்தை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். எஸ்ட் நூற்றாண்டு இருக்கிறே, அங்க போக அவங்களோட பிள்ளையுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளு. ஆரம்ப நூற்றாண்டுக்கு போங்க, அங்க அழுத்து கொண்டு குழந்தைகள் படுத்த காலம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கவாதி சொர்க்கவாதி. அப்படிப்பட்ட காலம். சொர்க்கத்துக்குரியவர் அவருடைய புள்ள அழுது கொண்டு படுக்கும். ஏன் தெரியுமா? பாப்பா பசியில உம்மா ஏதாவது ஒரு விளையாட்டை காட்டி தூங்க வைக்கிற காலம் அது. ஆனா அந்த காலம் இருக்குதே, என்னமா வயிறு நிறைஞ்ச காலம் இல்ல. ஆனா அங்க சொர்க்கத்தை கொண்டு சொல்ல அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் கேட்டுக்கோங்க. சுப்ஹானல்லாஹ். உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, கிதாபுல் மவாஹிபுல் ஹக்ல 4ஆம் ஜுஸுல வந்திருக்குது. அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்றது 4 மذஹபுகளுடைய முதலாவது இமாம். நீங்க திரட்டி பாருங்க வரலாறு. 4 மذஹபுகள்ல முதலாவது இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ். அவரோட வரலாறு வந்திருக்குது. வெயில்ல பேட்டு கொண்டு இருக்கிறவங்க அப்படியே வெயில் தாங்கலாம். இப்ப சில வெயில் நாங்க சொல்றோம் சரியான வெயில், எங்களுக்கு தாங்கலாம் இருக்குது, வாகனத்திலே போவேலாம், வெளியே போவேலாம், எங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாம இருக்குதுன்னு சொல்றோமே. சுப்ஹானல்லாஹ். அப்படியான ஒரு காலத்துல அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் வெளியே கேட்டுக் கொண்டு இருக்கிறாங்க. தாங்குது இல்ல, தலை சுத்து மாதிரி வருது. மவாஹிபுல் ஹக்ல எழுதியிருக்கிறாங்க. அவருக்கு ஏலாம ஒரு நிழலை பிடிச்சி ஒரு வீட்டுல நிழல் இருந்தார். கொஞ்ச நேரத்தில் அவரோட முகம் எல்லாம் அஞ்சலிக்க ஆரம்பித்தது. அவர் நிழலை தேடி போனவர் வீட்டுடைய நிழல்ல இருந்தா அவருடைய மேலெல்லாம் மஞ்சளிக்குது, அவருடைய மேலெல்லாம் மாறுது. அவர் அப்படியே கொஞ்சமா அப்படியே வெளியே வந்து இப்ப ஏனாம அவர் வெயில நிற்க ஆரம்பிச்சார். கிட்ட இருந்தவர் கேட்டார், என்னப்பா நீங்க கலைச்சி போயிட்டு உடைய மாற்றிக்கொள்ள போறீங்களா? நீங்க நிழல் தேடி தானே வந்தீங்க, நிழல்ல இருக்கதானே வந்தீங்க, இப்ப திரும்ப வெயில வந்து இருக்கிறீங்களே, உங்களையே மாற்றிக்கொள்ள போறீங்களா என்று சொன்ன வார்த்தையை பாருங்க. நான் நிழல் தேடி தான் வந்தேன். 80ல பிறந்தவங்க பாருங்க, நூற்றாண்டுல பிறந்தோம். முதலியமா 150ல மூத்தா போயிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க, நிழல் தேடி தான் வந்தேன், ஆனா இந்த வீட்டை பார்த்தா நான் இவருக்கு கடன் கொடுத்திருக்கிறேன், இந்த நிழல் எனக்கு வட்டியா பெற்று போட்டு பயப்படுறேன்னு சொன்னாங்க. இந்த நிழல் எனக்கு வட்டியா பெற்றும் அவருக்கு நான் கடன் கொடுத்திருக்கிறேன். கடன் கொடுத்தவர்கிட்ட பேட்டு நீங்க 100 ரூபாய் கூட தாங்கன்னு சொன்னா எப்படி வட்டியோ, அவர்கிட்ட நிழல்ல இருந்தா அந்த நிழல்ல பிரயோசனம் எனக்கு கிடைக்கும் இல்லையா? அதெல்லாம் வட்டியில எழுதிடுவானோ? நாங்க கடன் கொடுத்த வீட்டுக்கு போயிட்டு தான் சாப்பாடு அடிக்க போறேன், இந்த சாப்பாடு தயார் செஞ்சு வைங்க, நீங்க உங்களோட வாகனத்தை கொஞ்சம் தாங்க, நான் நீங்க தரைக்குது, எனக்கு எவ்வளவு கடன் தரைக்குது அப்படி என்று சொல்ற காலத்துல நிழல்ல கூட இருக்கிறதுக்கு பயந்த காலம் இந்த காலம்.
சுபஹானல்லாஹ். ஏழைகளும் இப்படித்தான், தனவந்தர்களும் இப்படித்தான். ஹதீஸெல்லாம் ஆதாரமா அடக்கி கொண்டு போவேன் இல்ல விடயம். நான் நீங்களும் முன்மாதிரிக்கு ஏண்டோட பிள்ளைகள், ஏண்டோட மனைவிமார்கள் சொல்லுங்க, வீட்டுல உட்காருங்க, உட்கார வைங்க. அந்த காலத்தை பாருங்க, ஈமான் மலை போல இருக்கும், ஆனா சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. பழையோடு கொடுத்திருப்பாங்க, 80,000 திரகம் கொடுத்திருக்கிறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்க செலவழிச்சுக்கோ, கொடுத்து வச்சுக்கோங்க. சாதிமா சொல்றா, எடுத்ததெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க, நோக்க பிடிச்சு கொண்டு. என்னப்பா நோக்கு தர கொண்டு வைக்கலையா? சாதிமா சொல்ற, நான் பார்த்தேன் ஆயிஷா ரலியல்லாஹு உடுப்பு கூட பழைய உடுப்பு, ஆனா எல்லாம் கொடுத்து சொன்னாங்க, கொடுக்க பத்தி சொல்லி நான் நோக்கு தரத்தை வச்சிருப்பேன். 80,000 திரகம் கொடுத்தாங்க. எப்படிப்பட்ட காலம்! செல்வந்தர்கள் கூட பயந்த காலம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லிருப்பாங்க, என்ன தெரியுமா? நீங்க சொர்க்கவாதி என்று சொன்னவர் பயந்திருப்பார். அந்த காலத்துக்கு தான் நான் யாருக்கு சொல்லி கொத்துவாவதே எனக்கு சொல்லியிருப்பான், நான் சொர்க்கவாதி என்று யாருக்கும் சொல்லி நான் சொல்றேன். எந்த நிலம் ஆகும் யாருக்கும் தெரியாது. எவ்வளவு பயந்து பயந்து இருக்கும். அமல்ல புறப்பாடு, ஈமான்ல புறப்பாடு, அந்த உணர்வுல புறப்பாடு. அல்லாஹ் அக்பர், எப்படி புறப்பாடு உள்ளவங்களா இருக்கிறோம். மதீனால திடீரென்று சத்தம் கேட்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டா, என்னப்பா சத்தம் கேட்குது? இல்ல இது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அவர்ட்ட ஷாம்ல இருந்து பெரிய 700 ஒட்டகங்களோட பிரயாணம், அந்த 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 ஒட்டகங்கள் பூர்த்தியா வியாபார பொருட்களோட வந்திருக்கு. அந்த சத்தமா இது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, மிகப்பெரிய ஃபகீஹா, 2210 ஹதீஸ பழமாக்கினோம். சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்டீங்க, அப்துல் ரஹ்மான் நாளைக்கு சொர்க்கத்துக்கு தவழ்ந்து கொண்டுதான் வருவாராம். சொன்ன செய்தி அப்துல் ரஹ்மானுக்கு போயிட்டு, அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நாளைக்கு சொர்க்கத்துக்கு தவழ்ந்து கொண்டுதான் வருவார். அவ்வளவு செல்வம் இருக்கிற, எல்லாருக்கும் கணக்கு காட்டணும். சொல்ல போகல. அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யாருக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் 10 பேர் சொன்னாங்க, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, அதுல சொன்னாங்க அப்துல் ரஹ்மான் ஃபில் ஜன்னான்னு சொன்ன சஹாபி. அவட்ட வந்து சொன்னாங்க, நீங்க, நான் கேள்விப்பட்டேன் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, நீங்க தவழ்ந்து கொண்டுதான் சொர்க்கத்துக்கு போவீங்களா? என்னது மசிதாங்க. உடனே அழுந்தாங்க. சொன்னாங்க, 700 ஒட்டகத்தையும் அல்லாஹ் நான் ஆதரவு வைக்கிறேன், நான் நடந்து கொண்டு போகணும், அந்த சொர்க்கத்துக்கு நடந்து கொண்டு போகணும். இப்படியே வருது. ஹயாத்து சஹாபா பத்தி பாருங்க, யூசுப் ரஹ்மத்துல்லாஹி கிதாப பத்தி பாருங்க, வந்தது அப்படியே சொல்றேன், நடந்து கொண்டு போகணும். 700 ஒட்டகத்தையும் தர்மம் செஞ்சாங்க. சாதாரணமா கணக்கு போட்டு பார்த்தா 3000 ரியால் ஒரு ஒட்டகம் என்றா, அந்த நேரம் 700 ஒட்டகத்துக்கு இப்ப கல்குலேஷன் பண்ணினா அதுல இருக்கிற சாமான் ஒன்றும் இல்லாம, பொருட்கள் இல்லாம 14 கோடி வரும். 14 கோடி வரும். உடனே நடந்து போறதுக்கு ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுட பயம், ஆகிரம் ஒன்று இருக்கின்ற நம்பிக்கை. 700 ஒட்டகத்தையும் உடனே சதக்கா செய்தார். சரியான ரிவாயத் பாருங்க. அல்லாஹ் அதனால இப்படி எக்கச்சக்கமான சம்பவங்களை சொல்றதுக்கு எனக்கு போதாது. நான் விலகி போகும். எனக்கும் உங்களுக்கும் ஒரு நாளைக்கு போக்கு, நானும் நீங்களும் இப்படி பேசிக்கொண்டிருப்போம். 2 கிழமைக்கு முன்னால் ஒருத்தர் ஜும்மாவுக்கு குளிச்சுட்டு வந்தார். மிச்சம் இல்லை கொடுக்குள்ளது சொல்றேன். குளிச்சுட்டு வந்தவர், அவருக்கு தெரியாத அசலுக்கு அவருக்குள் பாட்டுவாங்க. இதுதான் துணியா. நாங்க எல்லாம் குளிச்சுட்டு வந்திருப்போம், எனக்கு உங்களுக்கு தெரியாது. குளிச்ச நாள் அசலுக்கு என்னைக்குள் பாட்டுவாங்க. சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் தன் குடும்பத்தோட காலையில மாலையில எல்லாரும் மனைவி பிள்ளைகளோட தான் எழுப்புறாங்க. ஆனா அவருக்கு தெரியா மௌத் இருக்குது, அவருடைய செருப்புடைய வாரவிட மிக நெருக்கமாக இருக்குது. காலையில திட்டப்பா உடுத்துக்கொண்டு விளையாட போனவர், ஆபீஸுக்கு போனவர், அவருக்கு தெரியா மாலையில கத்திரி போட்டு வெட்டி தான் எனக்கு கஃன் செய்வாங்க என்று சொல்லி. இதுதான் காலம் சொல்லுவது. நாங்கள் நீங்கள் நல்லா நினைச்சாங்க. அதனால சுருக்கமான வாழ்க்கை என்ன தெரியுமா? உங்களோட வாழ்க்கையில ரோல் மாடலாக, உங்களோட வாழ்க்கையில முன்மாதிரியாக எடுக்கப்பட வேண்டியவங்க ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரோட சஹாபாக்களும் தாபிஊன்களும் தபூ தாபிஈன்களும். அங்க போயிட்டு உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் பாருங்க. திருமணமா, வியாபாரமா,
குடும்ப வாழ்க்கையா, நீங்க எதெல்லாம் பொறுப்புல இருக்கிறீங்களோ எல்லாத்தையும் வச்சு பாருங்க, அங்க ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்றீங்க. அந்த வாழ்க்கையை நான் நீங்களும் எடுப்போம். அந்த வாழ்க்கையை எடுக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வச்சிருக்கிறான், சந்தேகம் இல்ல. இது குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுது. அதனால அல்லாஹ் நபியாக நான் சொல்றதே, அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாய் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாக. எங்களுடைய பாவங்களை தருவாயாக, அனைத்தை தருவாயாக, எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்குவாயாக, எல்லா ஹலாலான ஹாஜத்தையும் நிறைவேற்றி தருவாயாக. சீதைகளான தாய்களுடைய பாவங்களை முடித்து தருவாயாக. யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஜையோட ஆக்கியார்களா, நபிமார்களோடு இருப்பார்களா, கண் குளிர்ச்சியான குழந்தைகளுக்கு தெரியாதா, குழந்தை இல்லாத குழந்தை பார்த்திருக்கிறார்களா, யாரெல்லாம் கடல்ல சிக்கி இருக்கிறாங்களோ அத்தனை பேட்ட கடலை நீக்கிறியார்களா, யாருடைய உள்ளங்கள் எல்லாம் கவலை நிறைஞ்சிருக்கிறதோ அத்தனை பேட்ட கவலைகளை நீக்கிறியார்களா, வியாபாரத்தை கலக்க செய்தியார்களா, கடைசி மூத்திரை நாள் உனக்கு எப்படி விருப்பமோ அப்படி எடுத்து மூத்த தந்திரியார்களா, உனக்கு சுஜூதுல விருப்பம் என்றால் சுஜூதுல மூத்தாக்கியார்களா, உனக்கு உன்னுடைய பாதையில் இருக்கிற நேரத்தில் விருப்பம் என்றால் அப்படி மூத்தாக்கியார்களா, அந்த காபாவை வலம் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மூத்த தாயார்களா, நபியுடைய ஜியாரத் கபர் ஜியாரத் செய்கிற நேரத்தில் மூத்த தாயார்களா, நாளைக்கு மறுமையில் கவுல் கோசவி தடாகத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்த வண்ணம் நீரந்தக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் நசீபாக்க தருவாயாக. இந்த துஆக்களை கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ்